சல்யூட்டேஷன்ஸ் டு ஆல். வாழ்க்கையில் வரங்களை கொண்டு வரும் ஏஞ்சல் நம்பர் மற்றும் உங்களுக்கான லக்கி நம்பர், இதை பற்றி சைனீஸ் மாஸ்டர் லோ ஷூ என்பவர் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லி சென்றிருக்கின்றார். லோஷோ கிரிட் என அழைக்கப்படும் இந்த மெத்தடில் உங்களது ஏஞ்சல் நம்பரை நீங்களே கணித்து கொள்ளலாம். இதில் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி வருகிறது, ஆரோக்கியம் வருகிறது, நோய்களுக்கான தீர்வுகள் வருகின்றன, வாழ்க்கை பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கூட வருகின்றன. உங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் அன்றாட நிகழ்ச்சிகளுக்கான விடைகளும் கூட ஆச்சரியப்படும் முறையிலே இதில் கூறப்பட்டிருக்கின்றன. மெடிக்கல் சீகாங், தாய்ஷி, ஃபெங்சூயி, ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசின், அக்குபஞ்சர் என்ற வகையில் இந்த லோசோ கிரிட் என்பதும் சீனத்து வேதமான ஐச்சிங்கின் ஒரு பகுதி. பழனி முருகன் கோவில் அடிவாரத்தில் உள்ள கல் மண்டபத்தில் கல் தூணில் இதே லோசோ கிரிட் எண்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இதை இப்பொழுதும் கூட நாம் பார்க்கலாம். எனவே சீனத்து ஞானிகளுக்கும் தமிழ் சித்தர்களுக்கும் பல நூற்றாண்டு காலமாக ஒரு தொடர்பு இருந்திருக்கின்றது என்பது இதன் மூலம் நிரூபணமாகின்றது. வாருங்கள், ஏஞ்சல் எண்ணை, உங்கள் ஏஞ்சல் எண்ணை கணிக்கும் முறையை தெரிந்து கொள்ள தேவதைகளின் உலகத்திற்குள் நாம் செல்லலாம். உங்களது ஏஞ்சல் நம்பர், லக்கி நம்பர் அல்லது குவா நம்பர் என்ன என்பதை பண்டைய சீன தேசத்து ஞானி லோஷோ என்பவர் கூறியிருக்கின்றார். உங்களது குவா நம்பர், ஏஞ்சல் நம்பர் கணக்கிடும் முறை இதோ. உதாரணமாக, உங்களது டேட் ஆஃப் பர்த் 22/7/1977 மேல், பிறந்த வருடம் 1977, பிறந்த வருடத்தின் கூட்டு எண் 1 + 9 + 7 + 7 = 24. இந்த 24ஐ 2 + 4 இதை கூட்டினால் வரும் எண் 6. இந்த 6 என்ற எண்ணை 11 என்ற எண்ணிலிருந்து கழித்தால் 11 - 6 5 என்று வரும். இவரது ஏஞ்சல் எண் அல்லது குவா நம்பர் 5 ஆகும். இதே டேட் ஆஃப் பர்த்தில் ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு வந்தால், இதே டேட் ஆஃப் பர்த்தில் இந்த நபர் ஒரு பெண்மணியாக இருந்தால் 4 என்ற எண்ணுடன் பிறந்த வருடத்தின் கூட்டு எண்ணான 6 என்பதை கூட்ட வேண்டும். 4 + 6 10, 1 + 0 1. 1 என்பது பெண்ணின் ஏஞ்சல் நம்பர். டேட் ஆஃப் பர்த் 22/7/1977ற்கு ஆண் என்றால் ஏஞ்சல் நம்பர் 5, பெண் என்றால் ஏஞ்சல் நம்பர் 1. உங்கள் ஏஞ்சல் நம்பர், குவா நம்பர், இதை உங்கள் ரிஸ்ட் கிரீஸில் சென்டரில் P7 என்ற அக்குபஞ்சர் பாயிண்டில் கிரீன் இங்கினால் எழுதுங்கள். அதனை சுற்றி கிரீன் இங்கினால் சர்க்கிள் போட்டு விடுங்கள். ஆண் என்றால் எண் 5, பெண் என்றால் எண் 1. இதனை தொடர்ந்து 21 நாட்கள் எழுதி வரும் பொழுது உங்கள் வாழ்வில் முன்னேற்றம், ஏஞ்சல்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் வரும் என பண்டைய சீனர்கள் நம்புகின்றனர். ஆண்கள் இடது கையிலும் பெண்கள் வலது கையிலும் எழுத வேண்டும். இதனை முயற்சி செய்து பாருங்கள். ஜஸ்ட் ட்ரை. இட் இஸ் தி ஏன்சியன்ட் சைனீஸ் ட்ரெடிஷ்னல் பிலீஃப். உலகம் முழுக்க இது பழக்கத்தில் உள்ளது. ரேக்கி ஹீலர்ஸ் இதன் மீது ரேக்கி சிம்பிள்ஸ்களை இன் அடிஷன் டு வரைந்து கொள்ளலாம். ரேக்கியும் ஏஞ்சல் தெராப்பி தான். உங்களது டேட் ஆஃப் பர்த் இந்த பதிவின் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டால் உங்களது குவா நம்பர், ஏஞ்சல் நம்பரை கணித்து தருகின்றோம். இதுவரை குவா நம்பர், ஏஞ்சல் நம்பர் உபயோகம் பற்றி தெரிந்து கொண்டோம். குவா நம்பரின் அடிப்படையில் ஒருவரது வாழ்வின் அனைத்து நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு டோயிஸ்ட் ஸ்கொயர் என்ற லோஷூ ஸ்கொயர் 9 கட்டங்களாக வரைய வேண்டும். 9 கட்டங்கள். இந்த லோசோ கிரிட், இதுக்கு பெயர் லோசோ கிரிட். இந்த லோசோ கிரிட்டில் 9 கட்டங்கள் தரப்பட்ட எண்களை பாருங்கள். இவை யூனிவர்சல் நம்பர்ஸ், என்றும் மாறாதவை. இந்த 9 கட்டங்கள் இதே எண்களுடன் பழனி முருகன் கோவில் அடிவாரத்தில் உள்ள பழைய கல் மண்டபத்தில் செதுக்கப்பட்டுள்ளது. இன்றும் இப்பொழுதும் நாம் அதை பார்க்கலாம். சித்தர் போகரும் புத்த துறவி போதி தர்மரும் சீனம் மற்றும் இந்தியாவிற்கு பொதுவானவர்கள்.
மற்றும் இந்தியாவின் சித்தர்களுக்கும் சீனத்து ஞானிகளுக்கும் தொடர்பு இருப்பதை இது காட்டுகின்றது. இந்தியாவின் புத்தர் தான் சீனர்களால் கொண்டாடப்படுகின்றனர். ஒரு மனிதனின் வாழ்க்கை இந்த 9 கட்டங்களாக சொல்லப்படுகின்றது. மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஏற்படும் நோய், அதற்கான தீர்வு, பிரபஞ்சத்தில் ஏற்படும் அத்தனை நிகழ்வுகள், நன்மைகள், தீமைகள் என இதில் அனைத்துமே சொல்லப்பட்டிருக்கின்றன. சீனத்தின் மிக மிக பழமையான சீன வேதமான ஐ சிங் ஒரு மிஸ்டீரியஸ் வெர்சஸ் அடங்கிய தொகுப்பு ஆகும். இதன் சிறு பகுதியே லோஷோ கிரிட்ஸ். இதில் ஒரு சில துளிகளை மட்டுமே இதில் பார்க்கலாம். எந்த கேள்விகளுக்கும் ஐ சிங்கில் பதில் உண்டு. ஐ சிங் பற்றி பின் ஒரு பதிவில் பார்க்கலாம், இஃப் காட் பெர்மிட்ஸ். இனி சில துளிகள் லோசோ கிரிட். உதாரணமாக, இதுவரை பார்த்தவரின் டேட் ஆஃப் பர்த் 22/7/1977. இவரது குவா நம்பர் 5. இதை ஏற்கனவே கணித்து விட்டோம். இவரது பர்சனாலிட்டி நம்பர், அதாவது டேட் ஆஃப் பர்த் இவருக்கு 22, அதை கூட்டினா 2 + 2 4. இதுதான் இவருடைய பர்சனாலிட்டி நம்பர். இவருடைய டெஸ்டினி நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, மந்த்தினுடைய எண்ணு, அப்புறம் இயர்னுடைய எண்ணு. இந்த மூணையும் கூட்டினோன்னா 22/07/1977. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 35 வரும். 3 + 5 8 வரும். அப்போ இவருடைய டெஸ்டினி நம்பர் 8. இந்த எண்கள் அனைத்துமே லோசோ கிரிட்டின் 9 கட்டங்களில் நிரப்ப வேண்டும். முதலில் டேட் ஆஃப் பர்த் நிரப்பிக்கோங்க, அப்புறம் மந்த்தை நிரப்புங்க, அதுக்கப்புறம் இயரை அந்தந்த நம்பர் உள்ள கட்டங்களில் நாம் நிரப்பணும். இன் அடிஷன் டு தட், பர்சனாலிட்டி நம்பர் 4, டெஸ்டினி நம்பர் 8, குவா நம்பர் 5, இந்த எண்கள் அனைத்தையும் லோசோ கிரிட் 9 கட்டங்களில் ஃபில்அப் பண்ணிவிடுங்க. முதல் 3 கட்டங்கள் இல்லை வரக்கூடிய நம்பர்ஸ் 4, 9, 22. இது மென்டல் பிளேன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 3 கட்டங்களிலும் எண்கள் உள்ளன. இதனால் இவர் தீர்க்கமான சிந்தனை, தெளிவான சிந்தனை உள்ளவர் என்று நாம் சொல்லலாம். அடுத்த 3 கட்டங்கள் 5, 777. இது எமோஷனல் பிளேன், கருணை, இரக்கம், இதனை காட்டுகிறது. இதில் 2 கட்டங்கள் மட்டுமே எண்கள் உள்ளதால் 50% எமோஷனல், ஸ்பிரிச்சுவல், கருணை உள்ளவர் என்று சொல்லலாம். அடுத்த 3 கட்டங்கள் 8, 1. இது பர்சனாலிட்டி பிளேன், ஆக்ஷனல். இதிலும் 2 கட்டங்கள் மட்டுமே எண்கள் உள்ளதால் இதிலும் 50% பர்சனாலிட்டி, ஆக்ஷன் உள்ளவர் என்று சொல்லலாம். அடுத்து வெர்டிக்கல் பாக்ஸஸ், மேலிருந்து கீழ் 4, அப்புறம் அடுத்த கட்டத்தில் நம்பர் இல்லை, அடுத்தது 8. இது தாட் பிளேன். இதில் 2 கட்டங்களே நிரப்பப்பட்டுள்ளன. 50% பலன் மட்டுமே, எண்ணங்கள் 50% மட்டுமே வலிமையானவர். அடுத்த 3 கட்டங்கள் 9, 5, 1. இது வில் பவர் பிளேன். 3 கட்டங்களிலும் எண்கள் உள்ளன. இதனால் 100% பலன். இவரது வில் பவர் மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அடுத்த 3 கட்டங்கள் மேலிருந்து கீழாக 22, 777. 3வது கட்டத்தில் நம்பர் இல்லை. இது ஆக்ஷன் பிளேன். செயலில் 50% பெர்ஃபெக்ட் மட்டுமே. முடிவாக 2 சக்ஸஸ் பிளேன், அதாவது குறுக்காக. ஃபஸ்ட்டு சக்ஸஸ் பிளேன் இஸ் கால்டு கோல்டன். அது பார்த்தீங்கன்னா மேலிருந்து கடைசி வரை 4, 5. கடைசி கட்டத்தில் நம்பர் இல்லை, 50% சக்ஸஸ் மட்டுமே. அப்புறம் 2வது சக்ஸஸ் பிளேன், கீழிருந்து மேலாக உள்ள குறுக்கு கட்டங்கள். இதில் 3 கட்டங்களிலும் எண்கள் உள்ளதனால் 100% சக்ஸஸ் அண்ட் ஆக்ஷன் என்று சொல்லலாம். இதில் உள்ள 9 கட்டங்களும் நமது உடம்பின் 9 உறுப்புகளை, அவற்றின் ஆரோக்கியம், நோய், இதை பற்றி கூறுகின்றன. ப்ரிடிக்ட் அபவுட் அவர் இன்டர்னல் ஆர்கான்ஸ் அண்ட் இட்ஸ் எனர்ஜெட்டிக் லெவல். கால் பிளாடர், ஹார்ட், ஸ்மால் இன்டெஸ்டைன், ஸ்ப்ளீன். இது முதலில் உள்ள 3 கட்டங்கள். 2வதில் உள்ள 3 கட்டங்கள் லிவர், ஸ்ப்ளீன், லார்ஜ் இன்டெஸ்டைன். 3வது உள்ள 3 கட்டங்கள் ஸ்டமக், கிட்னி, யூரினரி பிளாடர், லங்ஸ். இதில் இவருக்கு லிவர் கட்டத்திலும் லங்ஸ் கட்டத்திலும் எண்கள் வரவில்லை. எனவே இவருக்கு லிவர் மற்றும் லங்ஸில் குறைவான சக்தி இருக்கிறது என்று நாம் டயக்னைஸ் பண்ணலாம். இதற்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும் என லோசோ கிரிட் கூறுகிறது. இது ஐ சிங்கின் அடிப்படை. அக்குபஞ்சர் மற்றும் ரேக்கி கிறிஸ்டல் ஹீலிங் படித்தவர்கள் லிவர், லங்ஸ் இவற்றுக்குள்ள மெரிடியன்களில் தேவையான எனர்ஜி ஹீலிங் கொடுக்கலாம். கடலின் சில துளிகளை மட்டுமே இதுவரை பார்த்தோம். வரும் பதிவுகளில் இதை வேறு சில அம்சங்களை நாம் பார்க்கலாம், இஃப் காட் பெர்மிட்ஸ். அக்குபஞ்சர் அட்வான்ஸ் டிப்ளமோ வகுப்புகள் BSS சான்றிதழுடன் இப்பொழுதுதான்
துவங்கி இருக்கின்றன. வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃபோர்நூன் கிளாஸஸ், ரேக்கி, கிறிஸ்டல் ஹீலிங் ஒன்டே வகுப்புகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்களே மருத்துவராக மாறிவிடுங்கள். பி எ ஃபிசிஷியன் டு யூ அண்ட் டு யுவர் ஃபேமிலி. உங்களை பாதுகாத்து கொள்ள இவை உதவும். இந்த உயிர்காக்கும் மருத்துவத்தை கற்றுக்கொள்ளுங்கள். தேவையற்ற மருந்துகளிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். அடுத்து வரும் எபிசோட்களில் வேறு சில ரெமிடிஸ் பற்றி நாம் பேசலாம், இஃப் காட் பெர்மிட்ஸ். தேங்க்யூ.